இப்போ எல்லாரும் கண்ணை மூடி கற்பனை பண்ணுங்க. இது வந்து 2026ல ஜூலை மாதமோ இல்லை செப்டம்பர் நவம்பர் ஜூலைக்கு அடுத்து ஏதோ ஒரு மாதம் நாளைக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. அது குரூப் 4ஆக இருக்கலாம், இல்லை குரூப் 2 குரூப் 2ஏ வந்து இருக்கலாம். எக்ஸாமுக்கு போகிற ஒரு 95% பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யோசிப்பீங்க. எப்போதுமே இதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சுருப்பீங்க, ஒழுங்காக படிச்சிருக்கலாம், நமக்கு வந்து போன வருஷத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டைம் இருந்துச்சு, போன வருஷம் செப்டம்பர் மாதமே வந்து எல்லா எக்ஸாம் முடிஞ்சிட்டு, அப்போ நம்ம வந்து செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம் நம்ம வந்து இன்னும் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். நம்ம வந்து நிறைய டைம் யோசிச்சே பார்த்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம நிறைய விஷயம் பண்ணாமல் விட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணல, ரிவைஸ் பண்ணல, கொஸ்டின் நிறைய ஈஸியாக கேட்டிருக்காங்க, நம்ம வந்து இதை கூட வந்து படிக்காமல் விட்டுருக்கோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாளும் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸாம் ஹாலில் வந்து யோசிப்பீங்க, அப்படி தானே? ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு இதான் ஸ்டார்டிங். இப்போ போன மாதம் எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்து குறைஞ்சபட்சம் இன்னையிலேருந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து வரப்போகுது. ஸோ வந்து நீங்கள் இப்போமே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் எக்ஸாம் அன்னைக்கு இப்படிலாம் வந்து யோசிக்க மாட்டீங்க. எல்லோரும் சொன்ன விஷயம் என்ன, 2025 குரூப் 4 எக்ஸாமில் இருந்தே கொஸ்டின் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து கட் ஆஃப் என்ன வந்திருக்கு, ஒரு 150 கொஸ்டின் 152 கொஸ்டின் இந்த மாதிரி வந்திருக்கு. நமக்கு போன வருஷம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும்போது கட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா 165 166 இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஸ்டின் கஷ்டமாச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே கஷ்டமாக போகுது. ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16 கொஸ்டின் மேலே வந்து கம்மியாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்க போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறைய போகுது. நமக்கு வந்து கட் ஆஃபில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். இதில் நமக்கு வந்து எவ்வளோ கேட்காங்களோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே கட் ஆஃப் வந்து வருது. ஸோ நமக்கு சமச்சீர் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை சார்ந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஏன் வந்து இத்தனை கொஸ்டின் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு புக்குக்கு வெளியே வந்து இவ்வளோ கொஸ்டின் அதிகமாக கேட்டதுனால அதை யாருமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் 100க்கு 99% மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன, சமச்சீர் புக்கை ஸ்ட்ராங்காக லைன் பை லைன் ஃபுல்லாக வந்து படித்து முடிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2025லேருந்து ரிவர்ஸில் வந்து போய்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ முடியுதோ 2011 வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து படிங்க. ஸோ இதே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு எக்ஸாமையும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களால் ஒரு லாங் டேர்ம் பிளான் போட்டு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து போடுங்க. ஒரு மாதத்தில் 2 சப்ஜெக்ட் முடிக்கணும், பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் முடிக்கணும், இல்லை தமிழில் வந்து ஒரு 3 அழகாக முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் வந்து போடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபுல் சிலபஸ்க்கான ஸ்டெடியூல் பிளான் வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷார்ட் டேர்மாக சப்ஜெக்ட் வைஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நம்ம அதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல படிக்க ஆரம்பிங்க. ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னா சமச்சீர் புக் தான் பேஸு. ஸோ சமச்சீர் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புக்கு வெளியிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டினை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளூக்கில் போட்டால் வந்து கரெக்டாக வந்து ஆயிரும். ஆனால் நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து தாண்ட முடியாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சமச்சீர் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.